வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யுஎஸ் கோல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 7/3/2025. டைம் பார்த்தீங்கன்னா 2:17 PM மதியம் போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 2922ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2919க்கு மேலே, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து 3 ஹவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து 2930 போகும் கண்டிப்பாங்க பை சைடு. ஸோ அதுக்கு மேலே 2930க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 2944 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து 2944 வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் போகும். ஸோ அனலைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. எப்படி மார்க்கெட் வந்து டார்கெட் ரீச் ஆகுது, எப்படி பிரேக் அவுட் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சில டூல்ஸ் வச்சு தான் நாங்கள் கரெக்டான எக்ஸாக்டாக போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி இப்போ செட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போகலை இந்த லெவல் வரைக்கும். ஸோ இது வந்து நல்ல நியூஸ் இருந்ததுன்னா புல்லிங் பேக்கில் அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த லெவல் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆச்சு, இந்த லெவலுக்கு மேலே கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2944 வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் போகும். ஃபர்தராக 2953க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும், பார்க்கலாம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்.